ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போறோம். 37ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, நாங்கள் இதை கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். கவனிங்கள். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு அதை கண்டு இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான். இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. 37வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்துல அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம் யோசேப்பை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அப்படின்னா இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவனை நம்ம கொல்ல போறோம், இவனை கொன்னு குழிக்குள்ள போட்டுட்டு நம்ம அப்பாட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு துஷ்ட மிருகம் அவனை என்ன பண்ணிருச்சு, கொன்றுச்சு அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். இதுதான் அவர்களுடைய பிளான். அவங்க போட்ட திட்டம் அப்படிதான். ஏற்கனவே நிறைய பிளான் அவங்க போடுறாங்க, நிறைய திட்டத்தை போடுறாங்க. இப்போ இந்த பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச், ஒரு வித்தியாசமான சேஞ்ச் வருது. என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னா, கொன்னு குழிக்குள்ள போடுவோம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா குழிக்குள்ள எப்படி போடுறாங்க சொல்லுங்களேன்? உயிரோட தான் போடுறாங்க. அப்படின்னா சத்துரு நமக்கு விரோதமாக என்ன திட்டம் வேணாலும் போடலாம், எவ்வளோ பெரிய பிளானை வேணாலும் போடலாம். அவங்க வக்கீலை வச்சு மாற்றி 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 எழுதலாம், பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுதலாம், இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் உங்க மேல போடலான்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஆனா அவங்க போட்ட பிளானை ஆண்டவர் ஒன்னொன்னா சேஞ்ச் பண்றாரு. ஆமென். சத்துரு போட்ட ஒரு பிளான் கூட ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லை. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது அவனை கொன்னதுக்கு அப்புறம் குழியில போடும். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா, கொல்ல வேண்டாம், என்ன பண்ணிடுவோம், இந்த வெறும் குழியில ஒன்றை போட்டுரும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி, போட்டவங்க அது ஒரு வனாந்தரமான இடம், ஆள் நடமாட்டம் இல்லாம இடம். அடுத்த அந்த இடத்துல எத்தனை வருஷம் தாண்டி எத்தனை மாசம் தாண்டி ஆட்கள் வர போறாங்கன்னு தெரியாது. அவ்வளவுதான். இவங்க பாட்டுக்கு அந்த குழிக்குள்ள அவனை போட்டுட்டு போயிருந்தா கூட கண்டிப்பா யோசேப்பு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த குழிக்குள்ளேயே அவன் என்ன பண்ணியிருப்பான், செத்து போயிருப்பான். சரி, நம்ம கொல்ல வேண்டாம், எதுக்கு ரத்த பலியை வாங்கணும் அப்படின்னு பிளானை சேஞ்சு குழிக்குள்ள போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது திடீர்னு இன்னொரு பிளான் சேஞ்ச் ஆகுது. என்ன பிளான் சேஞ்ச் ஆகுதுன்னா, இல்ல நம்ம விட்டுட்டு போக வேண்டாம், பக்கத்துல அந்த நேரத்துல கரெக்டா வழியில ஒரு கிரௌடு நடந்து போறாங்க. யார் நடந்து போறாங்கன்னா, ஆட்களை கூட அவங்க வாங்குவாங்க. அவங்க வியாபாரம் பண்ற ஆட்கள் வெறும் பொருளை மட்டும் வியாபாரமாக்க மாட்டாங்க, அவங்க ஆட்களை வியாபாரம் பண்றாங்க. இப்ப அவங்கள கூப்பிட்டு, இப்ப பாருங்களேன், குழிக்குள்ள இருந்து எடுக்கவே கூடாதுன்னு நினைச்ச அந்த பிளானை ஆண்டவர் அடுத்து சேஞ்ச் பண்றாரு. யாரு குழிக்குள்ள போட்டி எடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, இப்ப அவர்களே எடுத்து அவங்களுடைய கற்பனையிலே இல்லாத ஒரு பிளான் என்ன அப்படின்னா, அவனை வித்து போடுற பிளான். அந்த பிளான் அவங்க பண்றாங்க பாருங்க, வித்து போட்டாங்க. கரெக்டா ஆண்டவருடைய திட்டம் கிருபையாய் நடக்கிறது. நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாய் 1000 பேரும், உங்களுக்கு விரோதமாய் 11,000 பேரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. நான் நம்புகிறேன், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டம் மாற்றி மாற்றி போட்டாலும், ஹல்லேலூயா, மாற்றி மாற்றி போட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த திட்டம் ஒன்று கூட நிறைவேறாமலே போகும்.
எந்த திட்டமும் நிறைவேறாது. ஆனால் அவங்க என்ன பிளான் வேணாலும் போடட்டும், எவ்வளவு திட்டங்கள் வேண்டும் என்றாலும் தீட்டட்டும், நம்ம எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராகிலும் கீழே விழுவதே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பொய் பொய்யா எழுதி வச்சிருக்கிறாங்க பாஸ்டர், பொய் பொய்யா சொல்றாங்க பாஸ்டர், என்னை குறித்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வச்சிருக்கிறாங்க பிரதர், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க பண்ணியிருக்கிற திட்டமெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இது எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் கூட நடந்ததே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்க என்ன திட்டம் போட்டாலும், பிசாசு என்ன திட்டம் போட்டாலும், ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர்கள் போடுகிற ஒவ்வொரு திட்டத்தையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார். அந்த திட்டம் ஒன்று கூட நிறைவேறுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட அந்த திட்டங்கள் ஒன்று கூட வாய்ப்பதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனமா இருக்க வேண்டியது. சில நேரத்தில் அவங்க அந்த மாதிரி திட்டங்களை போடும்போது நம்ம என்னமோ பயப்படுவோம். சில காரியங்கள் அவர்கள் போடுகிற திட்டம் அப்படியே நடக்கிறத குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க போடுற திட்டத்தில் கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கும். ஆமென். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, ராஜாவுனுடைய உயிரை மொர்தெகாய் காப்பாற்றிடுவாரு. ராஜாவுனுடைய உயிரை மொர்தெகாய் காப்பாற்றும் போது சரியா ராஜாவினிடத்துல கூட்டிட்டு போய், இந்த மாதிரி உங்க உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பரிசை கொடுங்கன்னு சொல்லி மேல் மட்டத்தில் இருக்கிற பிரதானிகள் ராஜாவுக்கு அந்த நியூஸை சொல்லணும். ஆனா அந்த நியூஸை மினிட்ஸ்ல தான் எழுதுனாங்களே தவிர, இடையில இருக்கிறாங்க பாருங்க தலைவர்கள், இடையில இருக்கிறாங்க பாருங்க, இவங்க யாருமே ஒரு கேட் வாட்ச்மேனுக்கு ஒரு கைத்தட்டு கிடைக்கணுமா? கேட் வாட்ச்மேனுக்கு நம்ம ராஜாவிட்ட வாங்கி கொடுக்கணுமா? வேண்டாம். அவன் சாதாரணமான வேலை பார்க்கிறவனா இருந்ததுனால மேல் மட்டத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மூடிட்டாங்க, அதை அப்படியே கண்டுக்கவே இல்லை. அதான் நீங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது, பிரசங்கில வாசிக்கும் போது, ஞானியனுடைய ஞானம் சில நேரத்தில் செல்லுபடி இல்லாமல் போகும்ல, ஏழையினுடைய ஞானத்தை சில நேரத்தில் யாருமே பெருசா எடுக்க மாட்டாங்கல்ல, அதே போல இவனுடைய போஸ்டிங் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால யாருமே கொண்டு போய் ராஜாவினிடத்துல போய் காமிச்சு இந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க, இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே மறைச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க மறைச்சது நல்லது. அவங்க அப்படி சொல்லாம இருந்ததுல கர்த்தருடைய திட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அவங்க வேற மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க. கர்த்தர் அவர்களுடைய திட்டத்திலேயே இன்னொரு திட்டத்தை கர்த்தர் போட்டார். ஆமென். ஒருவேளை அன்னைக்கு மொர்தெகாய்க்கு ஒரு கனம் கொடுத்திருந்தார்களே, ஆனால் ஒரு சின்ன கைத்தட்டுதல், சின்ன ஒரு பாராட்டு, சின்ன ஒரு அவார்டு, இல்லைன்னா சின்ன ஒரு தோட்டம், ஏதாவது ஒன்று அவனுக்கு சிம்பிளா கொடுத்து, பரவாயில்லப்பா நல்ல வேலை செஞ்சப்பா அப்படின்னு கைத்தட்டுதல் கிடைக்கும். ஆனா கர்த்தர் இந்த எதிரிகளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணி அந்த திட்டம் என்னைக்கு நிறைவேறுது தெரியுமா? ராஜாவினுடைய தூக்கம் ஒரு நாள் இல்லாம போகுது. ஆமான் கரெக்டா அந்த நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையில் ஆமான் தூக்கு மரத்தை மாட்டிட்டு சரியா முற்றத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த டைம்ல ராஜா கேட்கிறார், யாரு வெளியில நிக்கிறது? உடனே ஆமான் சொல்றான், நான் தான் அப்படின்னு. உள்ளவாப்பா, நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புறேன். ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னை அன்றி ராஜா. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். ராஜா உடித்துக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ஆமென், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடி கொண்டு வரப்பட வேண்டும். ஆமென். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதானமான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்
அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாகவே செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா தெளிவாருங்க. ஒன்று, நமக்கு விரோதமாய் போடப்படுகிற பிளான, நமக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்களை கர்த்தரே சேஞ்ச் பண்ணுவார், கர்த்தரே மாற்றுவார். அவங்க போடுகிற திட்டத்தை அவங்களே மாற்ற வைப்பார். அவங்க எழுதுறத அவங்களே திருத்தி எழுதுவார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் இதை கண்கூடாய் கண்டிருக்கிறேன். ஒரு ரொம்ப ஏழையான ஒரு பையன் ஒரு இடத்துல அவன் திருமணம் பண்ணுறான். அப்போ திருமணம் பண்ணின உடனே அவங்களை ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? பாரு, நீ என் பிள்ளைங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போ, இல்லை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் தப்பு பண்ணியிருந்தான்னா மன்னிப்பு கேட்குறேன் அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளை தான் தப்பு பண்ணா. இந்த டைமு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா அவளுக்கு குடும்பத்தை நடத்துகிற அந்த பக்குவமே பத்தாமல் போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை வரதட்சணை கேஸில் உள்ளே போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் எழுத ஆரம்பித்தார். அப்போ 1 வாய்தா 2 வாய்தா அந்த மாதிரி போகும்போது திரும்பி அடுத்து என்னன்னா இவர் என்ன எழுதினாரோ அதை அவரே மாற்ற வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்புறம் அவங்களுடைய அந்த கேஸ் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜே எடுத்து பார்த்துட்டு, என்ன நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ எழுதியிருக்கிறீங்க, இப்போ என்னடா இப்போ எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு அவர்களே திட்டுறது மாதிரி கொண்டு வந்துச்சு. ஒன்று, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் போடுகிற திட்டத்தை ஆண்டவர் அவர்களை கொண்டே மாற்ற வைப்பார், இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க போடுகிற திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் நன்மையாகவே மாற பண்ணுவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் இந்த பாதையில நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் சத்துரு போட்டிருக்கிற அந்த திட்டத்தை சிதறடிக்கவும் கர்த்தரால் முடியும். அதை மாற்றி எழுத பண்ணவும் கர்த்தரால் முடியும். சத்துரு போட்டிருக்கிற அந்த திட்டத்தையே உங்களுக்கும் எனக்கும் சாதகமாய் மாற்றுவதற்கும் ஆண்டவரால முடியும். நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் அதை கர்த்தர் எனக்கு சாதகமாகவே மாற்றி தருகிறவர். 2 கரங்களையும் மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களையும் ஆமென் முழு பலத்தோட சொல்லுங்க. எஸ் இப்போ உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவாராக, கர்த்தர் திருப்புவாராக, அவர்களுக்கு விரோதமாகவே திருப்புவாராக. சொல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கட்டும். நீங்க ஆமோதிக்க அந்த காரியம் நடக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருக்களை ஜெயிக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தர், அவர் ஆணையிட்டபடி எல்லாம் எனக்கு செய்து முடிக்கிற கர்த்தர்.
ஹalleluya. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். ரொம்ப அழகான பாடல். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரகபோத் எனக்காக தூங்கப்படும். இந்த ஜெபம் முடியும் போது நான் நம்புகிறேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவனுடைய சகல திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்கிறவர். பிசாசுனுடைய திட்டங்களை முறியடிக்கிற கர்த்தர். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வேதம் சொல்லுது, பிசாசு ஒரு திட்டம் போடுறான். அந்த பிசாசு போட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு உள்ளதெல்லாம் நீங்க எடுத்துக்குங்க, அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம். ஆனா வேதம் சொல்லுது, அவன் போட்ட திட்டத்திலேயே கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் முறியடிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற திட்டத்தை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமோதித்து நன்மையாய் மாற பண்ணுவார், நன்மையாய் மாற பண்ணுவார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், என் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், உன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுவோம். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் என் எல்லை, இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்திராவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு சித்திராவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை, எனக்கு இல்லை வழக்காடுவோர் இனிய. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேறும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என்
இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றம். சொல்லுவோம், ஹல்லேலூயா. கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோம் முன், இன்னும் தரமான உயர் என கழிப்பி. தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர் என சொல்லுங்க எல்லாரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேறும். கைகளை மேல தட்டி இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கேனும். சொல்லுவோம், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கேனும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கேனும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கேனும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வுவர். சிறைச்சாலை தீரக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சொல்லுவோம், சிறைச்சாலை தீரக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தீனம் தடையில்லா நன்மை தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தீனம் தடையில்லா நன்மை தேடி. இப்ப சொல்லுங்க, நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்கி நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். ஆமென்.